Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மோட BuyMote கம்பேர் பண்ணையில் BuyMoteல ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் கூட அஃபோர்டபுளாக இருக்குது. BuyMote ஒரு சூப்பரான ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். ஸோ BuyMoteோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டான பனானா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பனானா கேக் ரெசிப்பியில் மைதாவும் வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கவே இல்லைங்க. இது ரெண்டுமே சேர்க்காமல் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா கேக் செய்கிறதுக்கு தேவையான பனானாவை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு மசிக்க தேவையில்லை, லைட்டாக இது பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையில் கட்டி கட்டியாக இருக்கும், நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு கிளறி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை வச்சு கோதுமை மாவு ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துருங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இதில் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு எடுத்துடலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த பதத்தில் இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட்டு பேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த மிக்சரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சமப்படுத்தி விட்ருங்க. இதை அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவனில் வச்சுருங்க. 175 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் அவனில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகிருக்கும். ஒரு டூத் பிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒட்டாமல் வருது, நல்லா பேக் ஆகிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு பட்டர் ஷீட் எடுத்துடலாம். ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். மைதாவே சேர்க்காமல் கோதுமை வச்சு இவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் ஹெல்த்தியானது, உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.